நீங்க எந்தெந்த பாதையிலலாம் நீங்க இன்னைக்கு வறண்டு போய் கொண்டிருக்கீங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்தெந்த பகுதியெல்லாம் வறட்சியா இருக்கு. நிறைய பேர் அநேக குடும்பங்கள் இன்னைக்கு வெற்றிடமாய் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. வெற்றிடமாய் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. ஒரு செழிப்பு இல்லை, முகத்திலையும் செழிப்பு இல்லை, இருதயத்திலையும் செழிப்பு இல்லை, வீட்டிலையும் செழிப்பு இல்லை, உங்களுக்குள்ளேயும் செழிப்பு இல்லை. ஏதோ ஒரு நடை பிணத்தை போல வாழ்ந்து ஒரு வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள போனா அந்த குடும்பங்களுக்குள்ள பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டப் இல்லை. இருக்குதா? இல்ல. உங்க வீட்டுக்குள்ள ஹாப்பினஸ் இல்ல. நம்ம என்ன தேவனுடைய சமூகத்தை ஆசீர்வாதமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், இன்னைக்கு காலையில உனக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிறது. ஆண்டவரே நீர் என்னை அப்படின்னா உனக்கு இவ்வளவு தந்திருக்க, நீங்க தந்திருக்கீங்க எல்லாம் உண்மைதான, எல்லாம் வறட்சியான பாதையா போயிட்டு இருக்கு. நீ தந்ததெல்லாம் எப்படிதான் இருக்குது? உங்க ஆசீர்வாதத்துக்காக நீங்க தாங்க போராடணும். உங்க ஆசீர்வாதத்துக்காக யார் தான் போராடணும்? உங்களுக்கு பசிச்சதுன்னா, எனக்கு பசிச்சதுன்னா இப்ப ஜோசுவா சாப்பிட்டா சரியாயிருமா? அவரு எனக்கு பசிக்குது, அவரு மட்டன் பிரியாணியா சாப்பிடுறாரு, நான் ஏப்பம் விடுவேனா அவர் ஏப்பம் விடுவாரா? நம்ம ஆசீர்வாதத்துக்காக நம்ம தான் கேட்கணும். ஆமென். எப்படிலாம் கேட்கலாம்? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக கேட்கிறீங்களா? எத்தனை பேர் ஆண்டவரத்துல ஆசீர்வாதத்துக்காக கேட்கிறீங்க? போய் அவ்வளவும் கையை தூக்கினதெல்லாம் போய் இங்க ஆசீர்வாதத்துக்கு கேட்கவே இல்லை. கேட்டிருந்தா அப்பவே கொடுத்திருப்பாரு. கேட்டிருந்தா கொடுத்திருப்பாரு. ஆசீர்வாதத்தை கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரிடத்துல ஒரு பிரச்சனைனா மனுஷங்கிட்ட கேட்காது. ஒரு போராட்டம் உடனே மனுஷனுடைய முகத்தை தேடாத. உடனே உன் ஞாபகத்துக்குள் வருகிறது ஒரு மனுஷனா இருக்க கூடாது, ஒரு தேவனா இருக்க வேண்டும்.